Namaste students, welcome to 11th physics class. So up to which topic ma finished? Dimension analysis பார்த்தோம், dimension of physical quantities பார்த்தோம். அதில் definition, dimensional quantities ஓட definition, dimensional analysis ஓட definition பார்த்தோம். அதை ஒரே ஒரு தடவை recall பண்ணிடலாம் இப்போ. So இந்த columnல பாருங்க, the dimension of a physical quantity can be defined as any physical quantity, which is, it may be physical quantity na length, breadth, time, mass, இது எல்லாமே any physical quantity அப்படி சொல்லுவாங்க, which is expressed in, அது எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்கன்னா in terms of base quantities, that is fundamental quantities, length L, mass M, time T, அந்த மாதிரி whose exponent, அதாவது பவரில் வந்து டைமென்ஷன்ஸை எப்போவுமே எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க அப்படின்னா பவரில் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. ஸோ ரெப்ரசன்ட்ஸ் த டைமென்ஷன் ஆஃப் த ஃபிசிக்கல் குவான்டிட்டி. இது வந்து உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டின் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ ஜஸ்ட் மிஸ் இப்போ ரீகால் தான் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ டைமென்ஷன் அப்படிங்கிறது சைஸ் அண்ட் பொசிஷன் ஆஃப் த ஃபிசிக்கல் குவான்டிட்டின்னு சொல்லலாம். இங்கே வந்து நம்ம ஏதோ ஒரு இதை மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா அதோட அந்த பேஸ் குவான்டிட்டிஸை மையமாக எடுத்துக்கிட்டு, இப்போ பேஸ் குவான்டிட்டிஸ் தான் என்னென்னு தெரியும் உங்களுக்கு, லென்த்து, மாஸு, டைம், இது 3 தான் பேஸ். மொத்தம் 7 இருக்குது டோட்டலாக. கரண்ட்டு, லூமினஸ் இன்டென்சிட்டி அதெல்லாம் இருக்குமா. ஆனால் இங்கே வந்துட்டு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டின்னு எதை எடுத்துக்கிறாங்கன்னா மாஸ், லென்த் அண்ட் டைம், இது 3 எடுத்துகிட்டு அதோட பவர்ஸை தான் வந்துட்டு இங்கே டைமென்ஷனல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த டைமென்ஷன் ஆஃப் அ ஃபிசிக்கல் குவான்டிட்டி கேன் பி டிஃபைன்ட் ஆஸ் any physical quantity which is expressed in terms of base quantities whose exponent, that means power, represents the dimension of a physical quantity. ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு ஜஸ்ட்டு. ஸோ லாஸ்ட் வீக் என்ன பார்த்தோமா, ஸ்பீடு, அதாவது அதோட டைமென்ஷனில் எப்படி அதை ரெப்ரசன்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸ்பீட் அப்படின்னு சொல்லும்போது டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன், அதோட ஃபார்முலா. ஸோ இப்போ அதோட டைமென்ஷனில் எழுதும்போது என்ன எழுதுகிறோம், அதாவது ஸ்கொயர் ப்ராக்கெட் ஆஃப் எஸ் ஸ்பீட் அப்படின்னு எழுதிட்டு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் லென்த் அப்படின்னு சொல்கிறாங்க, அதோட டைமென்ஷன் எல், தென் டைம் டேக்கன் டி, அதோட டைமென்ஷன் டி. ஸோ இப்போ அதை எப்படி எழுதலாம், எல்டி இன்வர்ஸ். அதே மாதிரி வெலாசிட்டி, டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கன். ஸோ அப்போ bracket of v vector அப்படின்னு போடுறாங்க, பிகாஸ் ஸ்பீட் இஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டி அண்ட் வெலாசிட்டி இஸ் அ வெக்டர் குவான்டிட்டி, அதனால தான் v வெக்டர் போட்டிருக்காங்க. ஸோ எல் பை டி சேம், ரெண்டுத்துக்குமே வந்துட்டு டைமென்ஷனல் ஃபார்முலா எப்படி இருக்குது, இங்கே சேமாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் பேஜ் இதோட கண்டினியூஷன்ஸ் பார்க்கலாம். அதாவது சில ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸோட டைமென்ஷனல் ஃபார்முலா எப்படி க்ரியேட் பண்ணுறது, எப்படி எழுதுறது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க இந்த பேஜில். மிஸ்ஸு கடகடன்னு சொல்கிற கவனிச்சுக்கோங்க. ஸோ நோட் தட் இங்கே இந்த ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி பார்த்தோம் இல்லைங்களா, ஸ்பீடுங்கிறதுல வந்து என்னது, இட் இஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டி, டஸ் நாட் ஹாவ் எனி டைரக்ஷன். பட் வெலாசிட்டி அப்படிங்கிறது இட் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி, இட் ஹாவ் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். ஸோ அதனால தான் அந்த இடத்துல வெக்டார் சிம்பிள் காமிச்சிருந்தாங்க. So note that speed is a scalar quantity and velocity is a vector quantity. Scalar and vector will discuss in unit 2ல நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். பட் both of them have the same dimensional formula. ரெண்டுத்துக்குமே டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன பார்த்தோம், எல்டி இன்வர்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட் ஃபிசிக்கல் குவான்டிட்டி என்ன எடுத்துருக்குறாங்கன்னா ஆக்சிலரேஷன். என்னதுமா, ஆக்சிலரேஷன். இங்கே ஆக்சிலரேஷனுங்கிறது என்னென்னா இட்ஸ் அ டிரைவ்டு குவான்டிட்டி. ஆனால் ஜென்ரலாக நம்ம சொல்லும்போது, காமனாக சொல்லும்போது அது ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி. இப்போ டிரைவ்டு குவான்டிட்டியை எப்படி அந்த பேஸ் குவான்டிட்டிஸ், ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி, லென்த், மாஸ், டைம், இது 3 யூஸ் பண்ணி டைமென்ஷன்ஸ் எப்படி எழுதியிருக்காங்கிறத இங்கே பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஆக்சிலரேஷனோட ஃபார்முலா என்னது, வெலாசிட்டி பை டைம் டேக்கன். வெலாசிட்டி பை டைம் டேக்கன் கொடுத்துட்டாங்களா. ஸோ அப்போ ஆக்சிலரேஷனை எதில் எடுத்திருக்காங்க, ப்ராக்கெட்டில் எடுத்திருக்காங்க, தட் இஸ் டைமென்ஷன் அப்படின்ட்டு. ஸோ அப்போ ஆக்சிலரேஷன் ஆல்சோ ஹாவ் அ வெக்டர் குவான்டிட்டி. ஸோ வெக்டர் சிம்பிள் காமிச்சிருக்காங்க பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா எல்டி இன்வர்ஸ். அதாவது ஆல்ரெடி நமக்கு தெரியும் வெலாசிட்டியோட ஃபார்முலா என்னென்னு, எல்டி இன்வர்ஸ் தென் டைம் டிவைடட் பை டைம் டேக்கன் இருக்கு இல்லைங்களா. ஸோ அப்போ டிவைடட் பை டி போடும்போது என்ன கிடைக்கும் நமக்கு ஆன்சர். ஸோ இங்கே பாருங்கள் வெலாசிட்டி எல்டி இன்வர்ஸ் போட்டாச்சு. அடுத்தது இங்கே டிவிஷனில் டைம் டேக்கன் இருக்குது. ஸோ நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ எல்டி இன்வர்ஸ், இந்த டி வந்து மேலே ரைஸ் ஆகும்போது என்னவா இதாகும், டி இன்வர்ஸாக ரைஸ் ஆகும். ஆல்ரெடி இங்கே ஒரு டி இன்வர்ஸ் இருக்குது. ஸோ இப்போ எல் இருக்குது, எல் டி இன்வர்ஸ் -1 என்ன ஆட் ஆகும்போது -2 ஆகும். ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் ஃபார்முலா, எல் டி இன்வர்ஸ் ஸ்கொயர். ஸோ இப்போ ஆக்சிலரேஷன்னா என்ன ஃபார்முலா தெரியும், டைமென்ஷனல் ஃபார்முலா உங்களுக்கு எப்படி வருது, ஃபார்முலா வெலாசிட்டி பை டைம் டேக்கன். ஸோ வெலாசிட்டியோட டைமென்ஷனல் ஃபார்முலா எல்டி இன்வர்ஸ் டிவைடட் பை டி பண்ணும்போது
அது டி வந்து மேலே ரைஸ் ஆகும்போது டி பவர் -1 ரைஸ் ஆகும். ஸோ எல்டி இன்வர்ஸ் அதாவது எல் டி பவர் -1 அகைன் டி பவர் -1 மல்டிப்ளை பண்ணும்போது அதாவது ஆட் பண்ணுறாங்க பவர்ஸை. அப்போ என்ன கிடைக்குது உங்களுக்கு ஆன்சர் எல்டி இன்வர்ஸ் ஸ்கொயர்டு. ஆக்சிலரேஷன் இஸ் வெலாசிட்டி பர் டைம். அந்த ஃபார்முலாவை தான் அங்கே சொல்லியிருக்காங்க. ஆக்சிலரேஷனுங்கிறது வெலாசிட்டி பர் டைம். இப்போ இதோட இது முடிஞ்சிருச்சு ஆக்சிலரேஷன். அடுத்தது லீனியர் மொமெண்டம் ஆர் மொமெண்டம். உங்களுக்கு நல்லாவே தெரியும் மொமெண்டம் அப்படின்னாலே என்னது ஃபார்முலா P = மாஸ் இன்டூ வெலாசிட்டி. இப்போ நமக்கு எல்லாத்துக்குமே ஆன்சர் அதில் இருக்குது பாருங்கள். வெலாசிட்டி ஆல்ரெடி நமக்கு ஃபார்முலா தெரியும், டைமென்ஷனல் ஃபார்முலா என்னது எல்டி இன்வர்ஸ். இப்போ இங்கே என்ன ஒன்றே ஒன்று இன்க்ளூட் ஆகிருக்கு, மாஸ் மட்டும்தான் இன்க்ளூட் ஆகிருக்கு. ஸோ அப்போது சாரிம்மா. ஸோ அப்போது இங்கே வந்து லீனியர் மொமெண்டம் ஆர் மொமெண்டம் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல ஃபார்முலா என்னது P = m × v, தட் இஸ் மாஸ் இன்டூ வெலாசிட்டி. ஸோ இதை ஏன் நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் போட்டிருக்கோம், பிகாஸ் இட் ரெப்ரசன்ட் பை டைமென்ஷன். டைமென்ஷனை ரெப்ரசென்ட் பண்ணுறதுனால P வெக்டர் அப்படின்னு போட்டிருக்காங்க. வெக்டர் எதை டினோட் பண்ணுது, இட் ஹேவ் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன், அதனால மேலே வெக்டர் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ மாஸ் அப்படிங்கும்போது அதோட டைமென்ஷன் என்னவாக இருக்கும், கேபிட்டல் M. அண்ட் வெலாசிட்டிக்கு ஆல்ரெடி நமக்கு ஃபார்முலா தெரியும் எல்டி இன்வர்ஸ். ஸோ அப்போ லீனியர் மொமெண்டம் ஆர் மொமெண்டமோட டைமென்ஷனல் ஃபார்முலா என்னன்னு கேட்டால் டக்குன்னு உங்களுக்கு மைண்டுக்கு வரது என்ன வரும், P = மாஸ் இன்டூ வெலாசிட்டி, அதோட ஃபார்முலா. அப்போ ஸ்ட்ரைட்டாக நம்ம டைமென்ஷனல் ஃபார்முலாவை அப்ளை பண்ணிடலாம். மாஸ் கேபிட்டல் M, தென் வெலாசிட்டியோட ஃபார்முலா என்னது எல்டி இன்வர்ஸ். ஸோ அப்போ லீனியர் மொமெண்டம் ஆர் மொமெண்டம் P = m × v, தென் P வெக்டார் இஸ் = mLT இன்வர்ஸ். இப்போ கேட்டால் சொல்லிடுவீங்களா மொமெண்டமோட டைமென்ஷனல் ஃபார்முலா என்னன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க, கேபிட்டல் M LT இன்வர்ஸ். அடுத்தது ஃபோர்ஸ். ஸோ ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன். ஃபோர்ஸ் அப்படின்னாலே என்ன வரும் ஃபார்முலா, மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன். நம்ம ஆல்ரெடி ஆக்சிலரேஷனுக்கு என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம், எல்டி இன்வர்ஸ் ஸ்கொயர். இப்போ அதில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது அவ்வளோதான். ஸோ F = ma, இதுதான் அதோட ஃபார்முலா. ஃபோர்ஸோட ஃபார்முலா என்னது, F வெக்டர், பிகாஸ் இட் ஹேவ் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். ஸோ வெக்டர் சிம்பிள் போட்டிருக்காங்க. F வெக்டர் = m மாஸ் இன்டூ ஆக்சிலரேஷன் a வெக்டர். ஆக்சிலரேஷன் ஆல்சோ இட் ஹேவ் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். ஸோ அப்போ இதை வந்துட்டு என்னது டைமென்ஷனல் ஃபார்முலாவில் எழுதும்போது ப்ராக்கெட் ஆஃப் F. ஸோ ப்ராக்கெட்டில் போட்டுட்டுமா. இப்போ இது வந்து என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் மாஸ் அப்படின்னா கேபிட்டல் M. ஆக்சிலரேஷனோட ஃபார்முலா உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி எல்டி இன்வர்ஸ் ஸ்கொயர்டு, எல்டி இன்வர்ஸ் ஸ்கொயர். ஸோ அப்போது இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஃபோர்ஸ் F = ma, தென் F வெக்டர் இஸ் = mLT இன்வர்ஸ் ஸ்கொயர்டு, mLT இன்வர்ஸ் ஸ்கொயர். ஸோ ஆல்சோ வி ரைட் மொமெண்டம் பை டைம். மொமெண்டம் பை டைம், ஃபோர்ஸ் வந்து நம்ம என்னென்னு சொல்லலாம், மாஸ் இன்டூ வெலாசிட்டி பை டைம் டேக்கன், அதையும் சொல்லலாம். ஸோ mLT இன்வர்ஸ் ஸ்கொயர்டு. அடுத்தது திஸ் இஸ் ட்ரூ ஃபார் எனி கைண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். எந்த விதமான, ஏன்னா நமக்கு நேச்சுரல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது 4 டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் தான் இருக்குது. ஸோ தேர் ஆர் ஒன்லி 4 டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் தட் எக்ஸிஸ்ட் இன் நேச்சர். வாய்ஸ் என்னென்ன ஃபோர்ஸ் அப்படின்னா ஸ்ட்ராங் ஃபோர்ஸ், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், வீக் ஃபோர்ஸ் அண்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஸோ இந்த 4 டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் தான் இருக்குது. ஸோ ஃபர்தர் என்னென்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ், சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் ஆல் ஹேவ் த டைமென்ஷன். எல்லாத்துக்குமே டைமென்ஷன் என்ன அப்படின்னா mLT இன்வர்ஸ் ஸ்கொயர். நம்ம ஆல்ரெடி இங்கே பார்த்தோம் இல்லைங்களா, இந்த mLT இன்வர்ஸ் ஸ்கொயர். ஸோ அதே தான் இங்கேயே வந்திருக்கு. அப்போ 4 டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் இன் நேச்சர், தட் இஸ் ஸ்ட்ராங் ஃபோர்ஸ், எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ், வீக் ஃபோர்ஸ் அண்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஃபர்தர் இன்னும் அதாவது நேச்சுரலாக சொல்லும்போது, நேச்சுரல் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த 4 டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ். இது வந்து அப்படின்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ், சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் ஆல் ஹேவ் த டைமென்ஷன் சேம் தான். எல்லாத்துக்குமே சேம் டைமென்ஷன் தான், mLT இன்வர்ஸ் ஸ்கொயர். அடுத்த பார்க்க போகிற ஃபார்முலா என்னென்னா இம்பல்ஸ். அடுத்தது என்னம்மா ஃபார்முலா வந்து இம்பல்ஸ். இம்பல்ஸ் அப்படிங்கிற போது எந்த லெட்டரில் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க, ஐ. ஸோ இப்போ ஐ சொல்லும்போது இம்பல்ஸுங்கும்போது ஐ வெக்டர். ஏன்னா அதோட ஃபார்முலா என்னென்னா F × T, F × ஃபோர்ஸ் × T. இப்போ நமக்கு ஃபோர்ஸோட ஃபார்முலா என்னன்னு தெரிஞ்சிடும், mLT இன்வர்ஸ் ஸ்கொயர்டு. இப்போ இன்டூ T இருக்கிறதுனால என்னாகும் இந்த இடத்துல ஃபார்முலா இங்கே பாருங்கள் எழுதுகிறேன், mLT இன்வர்ஸ் இன்வர்ஸ் ஸ்கொயர்டுன்னு இருந்துச்சுங்களா ஃபார்முலாவில், இன்டூ T. அப்போ இந்த இடத்துல என்ன அர்த்தம், T பவர் 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ T பவர் 1 பவர்ஸை வந்து நம்ம மைனஸ் பண்ணலாமா, இங்கே -2 1 என்ன ஆயிரும்,
-2 + 1 என்ன ஆகும் நமக்கு ஆன்சர் -1. ஸோ அப்போ இந்த இடத்துல ஃபார்முலா என்ன ஆகுது MLT இன்வர்ஸ். ஏன்னா அந்த -2 + 1 என்னவாயிருச்சு -1 ஆயிடுச்சு. அப்போ T பவர் -1. இப்போ புரிஞ்சிச்சிங்களா இம்பல்ஸோட என்னென்னு? இம்பல்ஸ் I வெக்டார் இஸ் ஈக்குவல் டு F வெக்டார் இன்ட்டு ஃபார்முலா. அதோட ஃபார்முலா என்னது F வெக்டார் இன்ட்டு T. ஸோ ஃபோர்ஸ்க்கு ஆல்ரெடி நமக்கு ஃபார்முலா தெரியும், இது மேலேயே இருக்குது பாருங்கள் MLT இன்வர்ஸ் ஸ்கொயர். ஸோ இப்போ அதை கொண்டு வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இங்கே ஆல்ரெடி T பவர் 1 இருக்குது, T பவர் -2 T பவர் 1 சப்ட்ராக்ட் பண்ணால் -1 கிடைக்கும் நமக்கு. ஸோ அதுதான் ஃபார்முலாவில் இங்கே கிடச்சிருக்கு MLT இன்வர்ஸ். MLT இன்வர்ஸ். ஸோ டைமென்ஷன் ஆஃப் மொமெண்டம். ஸோ அப்போ MLT இன்வர்ஸ் this is called as. அடுத்தது டைமென்ஷன் ஆஃப் மொமெண்டம், தட் இஸ் ஆங்குலர் மொமெண்டம். மேலே பார்த்தது லீனியர் மொமெண்டம் ஆர் மொமெண்டம்னா என்னென்னு பார்த்தோம். இப்போ பார்க்க போகிறது ஆங்குலர் மொமெண்டம். ஆங்குலர் மொமெண்டம் இஸ் த மொமெண்ட் ஆஃப் லீனியர் மொமெண்டம். இட்ஸ் டிஸ்கஸ்ட் இன் யூனிட் 5. ஸோ ஆங்குலர் மொமெண்டமோட ஃபார்முலா என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், எல் வெக்டார். லீனியர் மொமெண்டம்னா P அப்படி நோட் பண்ணுவோம், ஆங்குலர் மொமெண்டம்னா எல் வெக்டார் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு பி. ஆங்குலர் அப்படின்னா அந்த சர்க்குலர் பாத்தில் அது ரிவால்வ் ஆகும், சர்க்குலர் பாத்தில் அது ரொட்டேட் ஆகிறதுனால இங்கே என்ன எடுத்துக்கிறாங்கன்னா ரேடியஸ் எடுத்துக்கிறாங்க. சர்க்குலர் பாத் அப்படிங்கும்போது கண்டிப்பாக என்ன இருக்கும், அதுக்கு ரேடியஸ் இருக்கும். அடுத்தது நார்மலாக P வெக்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. பிங்கும்போது மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி இருக்கும். ஸோ அதுதான். அப்போ ஆங்குலர் மொமெண்டமோட ஃபார்முலா என்ன கொடுத்துருக்காங்க, எல் வெக்டார் ஈக்குவல் டு ஆர் வெக்டார் இன்ட்டு P வெக்டார். அப்போ நெக்ஸ்ட்டு டைமென்ஷனல் ஃபார்முலா என்னங்குது, ப்ராக்கெட்டில் டைமென்ஷன் போட்டுரும். தட் இஸ் எல் வெக்டார் ஈக்குவல் டு ஆல்ரெடி நமக்கு இப்போ அதாவது மொமெண்டமோட ஃபார்முலா நமக்கு தெரியும். இங்கே என்ன இருக்குது மொமெண்டமோட ஃபார்முலா பாருங்கள், மாஸ் இன்ட்டு வெலாசிட்டிக்கு MLT இன்வர்ஸ் இருக்குங்களா. அதாவது மொமெண்டமோட ஃபார்முலா MLT இன்வர்ஸ். இங்கே ஆனால் நமக்கு கிடைச்ச ஃபார்முலா என்ன இருக்குது, ML2T இன்வர்ஸ். ஏன் இங்கே L2 வந்திருக்கு உங்களுக்கே தெரியும் நல்லா. ஏன்னா ரேடியஸுங்கிறது என்னது, இட்ஸ் ரெப்ரசன்ட்ஸ் த டிஸ்டன்ஸ், அதாவது லென்த்து. ஸோ அப்போ இந்த P ஆல்ரெடி நமக்கு தெரியும். Pயோட வேல்யூ என்னது MLT இன்வர்ஸ். இது ஃபார்முலா. இப்போ இந்த இடத்துல R அப்படின்னு ஒன்று சப்ஸ்டியூட் பண்ணால் ஆரோட டிஸ்டன்ஸ், அதாவது டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணும்போது L. இப்போ இந்த இடத்துல இந்த எல்லு மல்டிப்ளை ஆயிடுச்சுன்னா என்ன கிடைக்கும் நமக்கு ஃபார்முலா, அதாவது எல் வெக்டார் ஈக்குவல் டு, ஸோ எல் இஸ் ஈக்குவல் டு எம், அந்த எல் இன்ட்டு எல் என்னவாயிருச்சு L2 ஆயிடுச்சு, T இன்வர்ஸ். புரிஞ்சிடுச்சிங்களா, ML2 T இன்வர்ஸ். ஸோ அடுத்தது ஒர்க் டன். அடுத்த ஃபார்முலா ஆங்குலர் மொமெண்டம் பார்த்தாச்சா. அடுத்தது ஒர்க் டனோட ஃபார்முலா என்ன கொடுத்துருக்காங்க, W is equal to F into D. ஒர்க் டன் அப்படின்னாலே ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸ்னால அதாவது மூவ் ஆகும், அந்த ஆப்ஜெக்ட் வந்து சம் டிஸ்டன்ஸ்க்கு மூவ் ஆகும். ஸோ அதுதான் சொல்கிறாங்க ஒர்க் டன். W is equal to F into D. இப்போ நமக்கு ஆல்ரெடி ஃபோர்ஸோட ஃபார்முலா தெரியும். ஃபோர்ஸோட டைமென்ஷனல் ஃபார்முலா என்னென்னு பார்த்தோம், MLT இன்வர்ஸ் ஸ்கொயர். ஃபோர்ஸோட டைமென்ஷனல் ஃபார்முலா என்னென்னு பார்த்துருக்கோமா, MLT இன்வர்ஸ் ஸ்கொயர். இப்போ அதை இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க, அவ்வளோதான். டிஸ்டன்ஸ் D அப்படிங்கும்போது ஸோ F இன்ட்டு D. எஃபோட ஃபார்முலா என்ன தெரியும், ML இன்ட்டு T இன்வர்ஸ் ஸ்கொயர் நமக்கு தெரியும். இப்போ இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் D அப்படிங்கிறதுனால இன்னொரு L மல்டிப்ளை ஆகும். ஸோ இப்போ இந்த L இன்ட்டு L என்னவாகும், ML2 T இன்வர்ஸ் ஸ்கொயர்ட் ஆகும். பாருங்கள் ஃபோர்ஸோட ஃபார்முலா என்ன இருக்கீங்க, MLT இன்வர்ஸ் ஸ்கொயர்ட், MLT இன்வர்ஸ் ஸ்கொயர்ட். இப்போ அதே தான் இங்கே வருது, MLT இன்வர்ஸ் ஸ்கொயர்டு. சரிங்களா, MLT இன்வர்ஸ் ஸ்கொயர். ஆல்ரெடி இங்கே டிஸ்டன்ஸ்க்கு வந்துட்டு என்னது ஒரு L இருக்கும். அப்போ அந்த இந்த எல்லு மல்டிப்ளை ஆகி என்ன ஆகுது நமக்கு L2 ஆகும். ஸோ புரிஞ்சிச்சா, ML2 T இன்வர்ஸ் ஸ்கொயர். அடுத்து கைனெட்டிக் எனர்ஜி, அதோட ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், KE is equal to ½ mv² ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ இந்த பியோர் நம்பருக்கு நமக்கு டைமென்ஷன் கிடையாது. அப்போ அந்த ஹாஃப்ங்கிறது நம்ம வெளியில் எடுத்துடலாம். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க, KE is equal to ½ ப்ராக்கெட்டில் தான் போட்டிருக்காங்க டைமென்ஷனல் ஃபார்முலாவுக்கு, ஆனால் டைமென்ஷன் கிடையாது அதுக்கு. மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி V². இது எல்லாத்துக்குமே நமக்கு ஃபார்முலா தெரியும். மாஸ் கேபிட்டல் M போடுவோம், V² அப்படின்னு சொல்லும்போது ஆல்ரெடி நமக்கு வெலாசிட்டியோட ஃபார்முலா என்ன தெரியும், LT இன்வர்ஸ். அப்போ LT இன்வர்ஸுங்கும்போது அதோட ஸ்கொயரால் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் நமக்கு, L². அதை பார்ப்போம் என்ன, நீங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். சின்ஸ் நம்பர் 1/2 இஸ் டைமென்ஷன்லெஸ், அதாவது பியோர் நம்பருக்கு என்ன கிடையாது, டைமென்ஷன் கிடையாது.
ஸோ இப்போ அதை டைமென்ஷன்லெஸ் அப்படின்னு சொல்லியாச்சு. த டைமென்ஷன் ஆஃப் கைனெட்டிக் எனர்ஜி KE is equal to, அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும், ஹாஃப் எடுத்துட்டோன்னா mv² மட்டும்தான் இருக்கும். இப்போ அந்த ஃபார்முலா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். மாஸ்க்கு எம்முக்கு மாஸ் எம் கொடுத்துட்டாங்களா. அடுத்தது v² அப்படின்னு சொல்லும்போது ஜென்ரலி v = என்ன தெரியும் நமக்கு, LT இன்வர்ஸ்ன்னு தெரியும். LT இன்வர்ஸ்ன்னு தெரியும். இப்போ நம்ம இதை வந்து ஹோல் ஸ்கொயர்ட் அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகும், இதை ஸ்கொயர் பண்ணால் அந்த ஸ்கொயர் டேர்ம் உள்ள மல்டிப்ளை ஆகும். அப்போ என்ன கிடைக்கும், L² 1 × 2 2. அப்போ T இன்வர்ஸ் ஸ்கொயர்டு. இப்போ நம்ம கிடச்சிருக்க ஆன்சர் அதுதான் பாருங்கள். L² v² = L² T இன்வர்ஸ் ஸ்கொயர். இந்த இடத்துல பார்த்தீங்களா. ஸோ v² கைனெட்டிக் எனர்ஜி v² பதிலாக என்ன பண்ணியிருக்காங்க, L² T இன்வர்ஸ் ஸ்கொயர். Similarly, to get the dimension of potential energy, potential energyக்கு அதே மாதிரி let us consider the gravitational potential energy. அதோட ஃபார்முலா என்னது, PE is equal to mgh. m வந்து கேபிட்டல் M எழுதிடுவோம். g வந்து acceleration due to gravity. அப்போ acceleration நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும், LT இன்வர்ஸ் ஸ்கொயர்டு. இங்கே ஹைட் அப்படிங்கும்போது h height from the ground. ஸோ அதாவது distance தான் மெஷர் பண்ணுது. ஸோ where m is the mass of the particle, g is the acceleration due to gravity and h is the height from the ground. ஸோ இப்போ அது என்னன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், ground level. hence P is equal to mgh. எம்முக்கு கேபிட்டல் M போட்டாச்சு. அடுத்தது ஜிக்கு வந்துட்டு என்ன ஃபார்முலா நமக்கு தெரியும், LT இன்வர்ஸ் ஸ்கொயர்டுன்னு தெரியும். இப்போ இந்த ஹைட் இருந்துச்சு பார்த்தீங்களா h, அப்போ அது வந்து லென்த்தில் தான் இன்க்ளூட் ஆகும். அப்போ இந்த ஹெச்சுக்கு பதிலாக என்னென்னு போடலாம், ஹெச்சுக்கு பதிலாக என்னென்னு போடலாம், LT இன்வர்ஸ் ஸ்கொயர்ட் இன்ட்டு L. இப்போ இங்கே என்னவாயிருது, L இன்ட்டு L² வந்துருச்சுங்களா. மாஸ் எம்முக்கு கேபிட்டல் M, ஜிக்கு LT இன்வர்ஸ் இன்ட்டு L. அப்போ அது என்ன, அந்த L மல்டிப்ளை பண்ணும்போது L² ஆயிடுச்சு. ஆல்ரெடி T இன்வர்ஸ் ஸ்கொயர்டு இருக்குது. ஸோ அப்போ mL² T இன்வர்ஸ் ஸ்கொயர். அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜியோட டைமென்ஷனல் ஃபார்முலா என்னது, mL² T இன்வர்ஸ் ஸ்கொயர். அப்போ அதோட ஃபார்முலா தெரிஞ்சிட்டா போதும், அதை யூஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ thus for any kind of energy such as for internal energy, total energy etc, the dimension is, அப்போ எனர்ஜி அப்படின்னு சொன்னாலே ஃபார்முலா அதோட டைமென்ஷனல் ஃபார்முலா என்னமா, mL² T இன்வர்ஸ் ஸ்கொயர்டு. அடுத்தது பாருங்கள், the moment of force is known as torque. moment of force is known as torque. அப்போ டார்க்கோட ஃபார்முலா என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், டவுன்னு சொல்லுவாங்க. அதோட அந்த வார்த்தை வந்து என்னென்னா அந்த லெட்டர் டவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ த மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் இஸ் known as torque. தென் டவ் இஸ் ஈக்குவல் டு, அதோட ஃபார்முலா என்ன கொடுத்துருக்காங்க, R வெக்டர் இன்ட்டு F வெக்டர். இது நமக்கு நல்லாவே தெரியும் பாருங்கள். R அப்படின்னா டிஸ்டன்ஸ், அதாவது Lன்னு வந்துடும். F அப்படின்னா ஃபோர்ஸ், நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லைங்களா ஃபோர்ஸோட ஃபார்முலா என்னென்னு. ஸோ அப்போ அதில் கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க, அவ்வளோதான். டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபார் டார்க் அப்படின்னு போட்டுட்டு ஈக்குவல் டு mL² T இன்வர்ஸ் ஸ்கொயர்டு. இந்த ஃபோர்ஸோட ஃபார்முலா இந்த பக்கமே இருக்குது பாருங்கள், mL T இன்வர்ஸ் ஸ்கொயர்டு இருக்கா. ஸோ mL T இன்வர்ஸ் ஸ்கொயர்டு தான் வந்து ஃபோர்ஸோட ஃபார்முலா. அப்போ இங்கே வந்து என்ன கிடைக்கிது, ஆல்ரெடி ரேடியஸ் இருக்கிறதுனால இந்த இடத்துல ஒரு L இருக்கிறதுனால mL T இன்வர்ஸ் ஸ்கொயர்டு தான் ஃபோர்ஸோட ஃபார்முலா ஜென்ரலாக. இப்போ இங்கே வந்து ஒரு R, அதாவது இன்க்ளூடிங் L. அப்போ இங்கே என்ன வருது, L இன்ட்டு L² ஆயிடுது. அப்போ நம்ம கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்னது, டவ் இஸ் ஈக்குவல் டு mL² T இன்வர்ஸ் ஸ்கொயர். அதை ரீட் த சிம்பிள் டவ் as டவ், Greek alphabet அப்படின்னு சொல்கிறாங்க. நோட் தட் த டைமென்ஷன் ஆஃப் டார்க் அண்ட் டைமென்ஷன் ஆஃப் எனர்ஜி ஆர் ஐடென்டிக்கல். ரெண்டுத்துக்குமே சேம் ஆன்சர். எனர்ஜிக்கும் mL² T இன்வர்ஸ் ஸ்கொயர் வந்திருக்கு. தென் நெக்ஸ்ட்டு டவ், அதாவது மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ்க்கு என்னது, mL² T இன்வர்ஸ் ஸ்கொயர் வந்திருக்கு. So note that the dimension of torque and the dimension of energy are identical, but they are different physical quantities. So further, one of them is scalar and another one is a vector. So one வந்துட்டு energy வந்துட்டு scalar and another one வந்துட்டு vector torque அப்படின்னு சொல்கிறோம். This means that the dimensionally same physical quantities need not be the same physical quantities. அதாவது என்ன சொல்கிறாங்கம்மா, ஒன்றுக்கு வந்துட்டு ஸ்கேலார், இன்னொன்று வந்து வெக்டர்னு சொல்கிறாங்களா. அப்படின்னு என்னென்னா, டைமென்ஷனலி சேம் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் டைமென்ஷனாக சேமாக இருக்கும், ஆனால் வந்துட்டு அது ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸில் எப்படி இருக்காதான், சேமாக இருக்காது. டைமென்ஷனல் ஃபார்முலாவில் சேமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான். அடுத்தது நோட், we may come across dimensions in different situations in physics, so we often confuse with the term dimension. அப்போ எப்படி சொல்கிறோன்னா, அதை 1 dimension 2 dimension வெறும் டைமென்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடாது.
For instance, we come across terms like dimension of energy, motion in one dimension and dimension of atom. It should kept in mind that dimension of physical quantities means, அப்போ டைமென்ஷன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வெறும் டைமென்ஷன் யூஸ் பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒன் டைமென்ஷன் ஆஃப் எனி ஆப்ஜெக்ட் இல்லைனா டைமென்ஷன் ஆஃப் ஆட்டம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இன் மைண்ட் that dimension of physical quantities means expressing physical quantity in terms of exponent of the base quantity, in terms of exponent of the base quantity. Motion in one dimension, two dimensions and three dimensions implies that it gives dimension of space. இதுவே dimension of atom implies the size of the atom. So simply writing the dimension is meaningless. சிம்பிளாக நம்ம dimension மட்டும் எழுதுனா அதுக்கு வந்து மீனிங்கே இல்லை. அப்போ எப்படி எழுதணும்? dimension எப்படி எழுதணும்? மோஷன் இன் ஒன் டைமென்ஷன், டூ டைமென்ஷன் இல்லை த்ரீ டைமென்ஷன் இல்லைனா டைமென்ஷன் ஆஃப் ஆட்டம் அப்படி ஃபுல்ஃபில்லாக எழுதும்போது நமக்கு அது ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹென்ஸ் த மீனிங் ஷுட் பி டேக்கன் வித் த கான்டெக்ஸ்ட் வி ரைட். ஸோ ஆல் த ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் லைக் சைன் தீட்டா, காஸ் தீட்டா எக்ஸெட்ரா ஆர் டைமென்ஷன்லெஸ். இப்போ இதில் எல்லாமே வந்துட்டு டைமென்ஷன்லெஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தீட்டா இஸ் டைமென்ஷன்லெஸ், எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன் e பவர் x அண்ட் லாக்ரிதம் ஃபங்க்ஷன் ln x ஆர் டைமென்ஷன்லெஸ். x மஸ்ட் பி டைமென்ஷன்லெஸ் அப்படிங்கிறாங்கம்மா. சப்போஸ் we expand a function in series expansion, finite or infinite, which contain terms like x power 1, x power minus 2 அப்படின்னு இருந்துச்சா, then x must be dimensionless quantity அப்படின்னு சொல்கிறாங்கம்மா. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா டைமென்ஷனல் ஃபார்முலா, அப்படியே மிஸ் சொல்லிகிட்டே வரேன், நீங்கள் கவனிச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபிசிக்கல் குவான்டிட்டி எக்ஸ்பிரஷன் டைமென்ஷனல் ஃபார்முலா கொடுத்துருக்காங்கம்மா. ஏரியா அப்படின்னு சொல்லும்போது இங்கே ரெக்டாங்கிள் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் லென்த் இன்டூ பிரெத். உங்களுக்கே தெரியும் லென்த் அப்படின்னாலே எல், அதோட டைமென்ஷனல் ஃபார்முலா என்னவாக இருக்கும்? எல். அப்போ லென்த் இன்டூ பிரெத்துங்கும்போது எல் ஸ்கொயர்ட். அடுத்து வால்யூம், ஏரியா இன்டூ ஹைட், அதோட ஃபார்முலா என்னது? எல் கியூப். டென்சிட்டி அப்படின்னு சொல்லும்போது மாஸ் பை வால்யூம். டென்சிட்டியோட ஃபார்முலா மாஸ் பை வால்யூம். மாஸ் அப்படிங்கும்போது கேபிட்டல் எம், வால்யூம் அப்படிங்கும்போது எல் கியூப். ஸோ அப்போ அதாவது பர் மாஸ் பை வால்யூம் பர்ன்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அப்போ எம்எல் இன்வர்ஸ் கியூப். அடுத்தது வெலாசிட்டி, டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கன், அது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் எக்ஸ்ப்ளனேஷனில். ஸோ எல்டி இன்வர்ஸ். ஆக்சிலரேஷன் பார்த்தாச்சு, வெலாசிட்டி பை டைம், எல்டி இன்வர்ஸ் ஸ்கொயர். அந்த ஃபார்முலாவில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அந்த டைமென்ஷனல் ஃபார்முலாவை, அவ்வளோதான். மொமெண்டம் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு, மாஸ் இன்டூ வெலாசிட்டின்னு பார்த்தோம். அப்போ மாஸ் கேபிட்டல் எம், தென் வெலாசிட்டி எல்டி இன்வர்ஸ். ஸோ அதை ரெண்டு பேர் சப்ஸ்டியூட் பண்ணுறோம்மா. அடுத்தது மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன், ஃபோர்ஸ் மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன், அதுக்கும் நம்ம பார்த்தோம் என்னது எம்எல் இன்வர்ஸ் ஸ்கொயர்டு. மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன் எம்எல் இன்வர்ஸ் எம்எல்டி இன்வர்ஸ் ஸ்கொயர்டு. அடுத்தது ஒர்க் டன் பார்த்தோங்களா, ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ், அப்போ எம்எல் ஸ்கொயர் டி இன்வர்ஸ் ஸ்கொயர்டு. அடுத்தது பவர். பவர் அப்படின்னு சொல்லும்போது ஒர்க் பை டைம். ஸோ இப்போ ஒர்க்குக்கு ஆல்ரெடி நமக்கு ஃபார்முலா தெரியும். அப்போ டைமுங்கும்போது மேலே ரைஸ் ஆகும்போது டி இன்வர்ஸ் கியூப்னு வரும். ஸோ எம்எல் ஸ்கொயர் டி இன்வர்ஸ் கியூப் வந்துருச்சுங்களா. ஸோ பவர் ஒர்க் பை டைம். அடுத்தது எனர்ஜி வந்து ஒர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒர்க்கோட ஃபார்முலாவை எடுத்து எழுத வேண்டியதா. என்ன ஒர்க்கோட ஃபார்முலா? இங்கே டைமென்ஷனல் ஃபார்முலா மேலே பார்த்தீங்கன்னா எம்எல் ஸ்கொயர் டி இன்வர்ஸ் ஸ்கொயர். அப்போ எனர்ஜி ஒர்க்கும் அதே தான், எம்எல் ஸ்கொயர் டி இன்வர்ஸ் ஸ்கொயர். நம்ம இதெல்லாம் பார்த்தாச்சு. அடுத்தது இம்பல்ஸ் அப்படிங்கும்போது ஃபோர்ஸ் இன்டூ டைம், அதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஃபோர்ஸ் இன்டூ டைமுங்கும்போது நம்ம அந்த எக்ஸ்ப்ளனேஷன்லேயே பார்த்தாச்சு, எம்எல்டி இன்வர்ஸ். ஸோ அடுத்தது ரேடியஸ் ஆஃப் கைரேஷன், அது என்னென்னு சொல்கிறாங்க? டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸுங்கும்போது நமக்கு ஃபார்முலா என்னது? எல். அப்படி தான். அடுத்தது ப்ரெஷர் இல்லைனா ஸ்ட்ரெஸ். ப்ரெஷர் அப்படிங்கும்போது ஃபார்முலா என்னென்னா ஃபோர்ஸ் பை ஏரியா. ஃபோர்ஸ் பை ஏரியா, ஃபோர்ஸோட ஃபார்முலா தெரியும் நமக்கு, எம்எல் இன்வர்ஸ் டி இன்வர்ஸ் எம்எல் டி இன்வர்ஸ் ஸ்கொயர்டுங்கிறது தெரியும். ஸோ இப்போ அதில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கிது ஆன்சர்? ஃபோர்ஸ் பை லென்த். அப்போ எம்எல் டி இன்வர்ஸ் ஸ்கொயர்டு ஃபோர்ஸ் பை ஏரியா அப்படின்னு சொல்லும்போது கீழே எல் ஸ்கொயர்டு வருமா? ஃபோர்ஸ் பை ஏரியாங்கும்போது கீழே எல் ஸ்கொயர்டு வரும். ஸோ அப்போ அதெல்லாம் கேன்சல் ஆகி நமக்கு என்ன கிடைக்கிது? அதாவது எம்எல் ஸ்கொயர் டி இன்வர்ஸ் ஸ்கொயர் தான். ஸோ ப்ரெஷர் ஃபோர்ஸ் பை ஏரியா, இங்கே என்ன ஃபார்முலா கொடுத்துருக்காங்க? எம்எல் இன்வர்ஸ் டி இன்வர்ஸ் ஸ்கொயர்டு, எம்எல் இன்வர்ஸ் டி இன்வர்ஸ் ஸ்கொயர்டு.
அப்போ நமக்கு ஃபோர்ஸோட ஃபார்முலாவும் தெரியும், அடுத்தது ஏரியா அப்படின்னா லென்த் இன்ட்டு பிரெத் எல் ஸ்கொயர்டுங்கிறது தெரியும். மேலே ரைஸ் ஆகும்போது ஸோ மைனஸ் ஆகி கேன்சல் பண்ணனா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? டைமென்ஷனல் ஃபார்முலா ml இன்வர்ஸ் t இன்வர்ஸ் ஸ்கொயர் கிடைக்குது. அடுத்தது சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபோர்ஸ் பை லென்த். அப்போ அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் அதாவது ml t இன்வர்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை எல் வருது. எல் என்னவாயிரும்? கேன்சல் ஆயிரும். ஸோ இங்கே மேலேயும் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் பை ஏரியாங்கும்போது ml t இன்வர்ஸ் ஸ்கொயர் வரும். அதாவது மேலே வந்து ப்ரெஷருக்கு ஃபோர்ஸ் பை ஏரியா இருக்குங்களா? ஸோ அப்போ ஃபோர்ஸ் என்னதுன்னா ml t இன்வர்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது. டிவைடட் பை எல் ஸ்கொயர் பண்ணணுன்னா ஒரு எல்லும் இதில் ஒரு எல்லும் கேன்சல் ஆயிரும். அப்போ டிவிஷனில் ஒரு எல் மட்டும் பேலன்ஸ் இருக்குமா? அப்போ இது என்ன ஆயிரும்? t இன்வர்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை எல்லுன்னு வரும். இந்த எல் மேலே ரைஸ் ஆகும்போது என்ன கிடைக்கும் நமக்கு ஆன்சர்? ml இன்வர்ஸ் t இன்வர்ஸ் ஸ்கொயர். இது வந்து எதுக்குன்னா ப்ரெஷருக்கு, அதாவது ஃபோர்ஸ் பை ஏரியாவுக்கு இந்த ஃபார்முலான்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஃபோர்ஸ் பை லென்த் அப்படின்னு சொல்லும்போது அதே தான் ml t இன்வர்ஸ் ஸ்கொயர். ml t இன்வர்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை எல் பண்ணும்போது எல் கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் என்ன டேர்ம் கொடுத்துருக்காங்க இங்கே? mt இன்வர்ஸ் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃப்ரீக்வென்சி 1 டைம் பீரியட். அப்போ t இன்வர்ஸ் அது உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். அடுத்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, அதோட ஃபார்முலா என்ன கொடுத்துருக்காங்க? மாஸ் இன்டூ டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். அப்போ மாஸ்னால் கேபிட்டல் M போடுவோம், டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது எல் தான், அது அவங்களே கொடுத்தாங்க எல் ஸ்கொயர். ஸோ ml ஸ்கொயர் அதோட ஃபார்முலா. அடுத்தது மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் இல்லைனா டார்க், அதோட ஃபார்முலா என்னது? நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. அது ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ் ml ஸ்கொயர் t இன்வர்ஸ் ஸ்கொயர். அடுத்தது ஆங்குலர் வெலாசிட்டி, ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கன். ஸோ இப்போ அங்கே ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல t மட்டும்தான் வருது. அதாவது ஸோ t இன்வர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அடுத்தது என்ன? ஆங்குலர் அப்படின்னு சொல்லும்போது அது சர்க்குலர் பாத்தில் ரிவால்வ் ஆகிட்டுருக்கு. அப்போ அது லீனியர் அப்படின்னா தான் லென்த் நம்மளால் மெஷர் பண்ண முடியும். ஸோ அதுவே சர்க்குலர் பாத் அப்படிங்கும்போது இந்த இடத்துல டைம் மட்டும்தான் எடுத்துக்கிறோம். தெர் இஸ் t இன்வர்ஸ். அடுத்தது ஆங்குலர் அக்சிலரேஷன் போது ஆங்குலர் வெலாசிட்டி பை டைம். ஆங்குலர் வெலாசிட்டி பை டைம். ஸோ அப்படிங்கும்போது என்னது? t இன்வர்ஸ் ஸ்கொயர். ஆல்ரெடி ஆங்குலர் வெலாசிட்டிக்கு t இன்வர்ஸ் இருக்குது. மறுபடியும் அகைன் ஒரு டிவைடட் பை டைம் பண்ணும்போது மேலே ரைஸ் ஆகும்போது t இன்வர்ஸ் ஸ்கொயர் கிடைக்குது. அடுத்தது ஆங்குலர் மொமெண்டம் நம்ம அதை பார்த்தாச்சு. அதாவது L இஸ் ஈக்குவல் டு பார்த்தோம் இல்லைங்களா? லீனியர் மொமெண்டம் இன்டூ டிஸ்டன்ஸ், அதாவது R இன்டூ P அப்படின்னு பார்த்துருப்போம். அதோட ஃபார்முலா என்னது? ml ஸ்கொயர் t இன்வர்ஸ் ஸ்கொயர், t இன்வர்ஸ். அடுத்தது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எலாஸ்டிசிட்டி ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். ஏன்னா இதோட டைமென்ஷனல் ஃபார்முலா எல்லாத்தையும் தரவை பார்த்துக்கோங்க. இட் வில் ஆஸ்க் இன் 1 மார்க் கொஸ்டின்ஸ். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எலாஸ்டிசிட்டி ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். இப்போ அதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா ml இன்வர்ஸ் t இன்வர்ஸ் ஸ்கொயர்டு. ml இன்வர்ஸ் t இன்வர்ஸ் ஸ்கொயர்டு. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஏரியா இன்டூ வெலாசிட்டி. ஸோ இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஃபோர்ஸ்னால் என்னென்னு தெரியும் நமக்கு, டிஸ்டன்ஸ்னால் என்னென்னு தெரியும், டிவைடட் பை ஏரியா எல் ஸ்கொயர், வெலாசிட்டி LT இன்வர்ஸ். ஸோ இதை ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி கேன்சல் பண்ணுறதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா we get the answer is ml inverse t inverse squared. அதாவது ஃபோர்ஸ்க்கு என்ன ஃபார்முலானா ml t inverse squared வரும் இன்டூ டிஸ்டன்ஸ் L வரும். அடுத்து டிவைடட் பை L squared இன்டூ LT inverse. ஸோ இதில் எதெல்லாம் கேன்சல் பண்ணணுமோ கேன்சல் பண்ணோன்னா we get the answer ml inverse t inverse. அடுத்து சர்ஃபேஸ் எனர்ஜி ஒர்க் பை ஏரியா. ஆல்ரெடி ஒர்க்கோட ஃபார்முலா நமக்கு தெரியும். ஸோ அது ஏரியோட ஃபார்முலா நமக்கு தெரியும். ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணி கேன்சல் பண்ணோன்னா we get the formula is mt inverse squared. heat capacity, heat energy by temperature. அப்போ அதோட டைமென்ஷனல் ஃபார்முலா என்னது? ml ஸ்கொயர் t இன்வர்ஸ் ஸ்கொயர் k இன்வர்ஸ். அடுத்து சார்ஜ் கரண்ட் இன்டூ டைம். ஸோ கரண்ட் அப்படிங்கும்போது ஆம்பியர் இன்டூ டைம்ங்கும்போது a இன்டூ t அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் ஃபோர்ஸ் பை கரண்ட் இன்டூ லென்த். ஃபோர்ஸோட யூனிட் நமக்கு தெரியும். இங்கே லென்த் இருக்கிறனால லென்த்து கேன்சல் ஆகிரும். அப்போ என்ன இருக்கும்? பேலன்ஸ் mt இன்வர்ஸ் ஸ்கொயர் a இன்வர்ஸ். ஸோ ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட், ஃபோர்ஸ் பை டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்துட்டு நம்ம ஆல்ரெடி டைமென்ஷனல் ஃபார்முலா இருக்குது ஒன்றுக்கும். அதில் சப்ஸ்டியூட் பண்ணி கேன்சல் பண்ணுற டேர்ம்ஸை கேன்சல் பண்ணி பேலன்ஸ் டேர்ம்ஸ் நம்ம எழுதுனா அதுதான் டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபார் திஸ் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். ஸோ mt இன்வர்ஸ் ஸ்கொயர்டு. கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்டுங்கும் போது ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை மாஸ் ஸ்கொயர்டு. அப்போ அதோட ஃபார்முலா என்னது? m இன்வர்ஸ் L கியூப் t இன்வர்ஸ் ஸ்கொயர்டு. Planck's constant energy by frequency. So ml square t inverse. Faraday constant, Avogadro constant into elementary charge, at mole inverse.
ஸோ அடுத்தது போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட், எனர்ஜி பர் டெம்பரேச்சர். ஸோ எனர்ஜிக்கு நம்ம ஆல்ரெடி தெரியும் ஃபார்முலா mL², T இன்வர்ஸ் ஸ்கொயர்டுன்னு. டெம்பரேச்சருங்கும் போது கெல்வின், அதோட யூனிட் வந்து கெல்வின். ஸோ அப்போ டிவிஷனில் இருக்கிறனால K இன்வர்ஸ் அப்படின்னு சொல்கிறோமா. இது வரைக்கும் புரிஞ்சுதுங்களா? இது அடுத்த பேஜ் போகலாமா? அடுத்தது நம்ம பார்க்க போகிறது டைமென்ஷனல் குவான்டிட்டிஸ், டைமென்ஷன்லெஸ் குவான்டிட்டிஸ். இது ரொம்ப ஈஸிமா. என்ன அப்படின்னா டைமென்ஷனல் குவான்டிட்டிஸ், டைமென்ஷன்லெஸ் குவான்டிட்டிஸ் ஜஸ்ட் என்னங்கிறது பார்த்தலாம். இந்த பேஜ் வரைக்கும் முடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ஒரே ஒரு பேஜ் மட்டும்தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு 2 pages இருக்கும், அதை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்துடலாம். ஸோ ஆன் த பேசிஸ் ஆஃப் டைமென்ஷன், டைமென்ஷனல் குவான்டிட்டிஸ், டைமென்ஷன்லெஸ் குவான்டிட்டிஸ், பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜினிட்டி, அதுதான் என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ டைமென்ஷனல் வேரியபிள்ஸ்னால் இட்ஸ் நத்திங் பட், அதாவது விச் ஃபிசிக்கல் குவான்டிட்டி இட் பொசஸ் டைமென்ஷன். எந்தெந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்க்கு டைமென்ஷன் ரெப்ரசன்ட் பண்ண முடியுமோ அந்த குவான்டிட்டிஸ்க்கெல்லாம் பேர் டைமென்ஷனல் குவான்டிட்டிஸ். எக்ஸ்கியூஸ் மீ. டைமென்ஷனல் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி இருக்குன்னா அதுக்கு டைமென்ஷன் அதால் பொசஸ் பண்ண, அதை கொடுக்க முடியுது அப்படின்னா அதை வந்து நம்ம டைமென்ஷனல் சொல்கிறோம். வேரியபிள் அப்படின்னு சொல்லும்போது அதுலேருந்து கிடைக்கக்கூடிய ஆன்சர்ஸ் வந்துட்டு வேல்யூஸ் வேரி ஆகிட்டே இருக்கும். அதாவது ஒரே மாதிரி கான்ஸ்டண்ட்டாக இருக்காது, சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதுதான் சொல்கிறாங்க. ஆன் த பேசிஸ் ஆஃப் டைமென்ஷன் we can classify quantities into 4 categories. இது எல்லாமே 3 மார்க்கில் கேட்பாங்க, இல்லை 2 மார்க் கொஸ்டினில் வரும். டைமென்ஷனல் வேரியபிள்ஸ், டைமென்ஷன்லெஸ் வேரியபிள்ஸ் அப்படின்னு. ஸோ ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் which possess dimensions and have variable values. அதுக்கு வந்துட்டு என்ன ஆன்சர் கிடைக்கக்கூடிய ஆன்சர்ஸ் வந்து வேரியபிளாக இருக்கும், ஒரே மாதிரி இருக்காது, டிஃபரெண்ட் வேல்யூஸ் இருக்கும். ஸோ இப்போ அதை வந்துட்டு என்னென்னு சொல்கிறாங்க, டைமென்ஷனல் வேரியபிள்ஸ். ஸோ ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் விச் பொசஸ்னால் அதுக்கு டைமென்ஷன் இருக்குது அப்படின்னு அர்த்தம். டைமென்ஷன்ஸ் அண்ட் ஹேவ் வேரியபிள் வேல்யூஸ் ஆர் கால் டைமென்ஷனல் வேரியபிள்ஸ். எக்ஸாம்பிள்ஸ் ஆர் லென்த், வெலாசிட்டி அண்ட் ஆக்சிலரேஷன். உங்களுக்கே தெரியும், லென்த் L, வெலாசிட்டி LT இன்வர்ஸ், தென் ஆக்சிலரேஷன் LT இன்வர்ஸ் ஸ்கொயர்டு. அப்போ இதுக்கெல்லாம் வந்துட்டு என்ன இருக்குது, டைமென்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் இது ஒன்றொன்னோட ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா அதுக்கு வேரியபிள் வேல்யூஸ் வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை தான் சொல்கிறாங்க டைமென்ஷனல் வேரியபிள்ஸ். So physical quantities which possess dimensions and have variables values are called dimensional variables. Examples are length, velocity and acceleration etc. Dimensionless variables na enna, adukku dimensions irukadu. So அதுதான் physical quantities which have no dimensions but have variable values. And the values answers வந்து vary ஆயிட்டே இருக்கும். அதுதான் சொல்றாங்க physical quantities which have no dimensions but have variable values are called dimensionless variables. Examples are specific gravity, strain, refractive index etc. அடுத்தது டைமென்ஷனல் கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட் அப்படிங்கும்போது கான்ஸ்டண்ட்டாக இருக்காது நிலை, அந்த மாறவே மாறாது. ஸோ இப்போ அந்த கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ்க்கு வந்துட்டு டைமென்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து டைமென்ஷனல் கான்ஸ்டன்ட்னு சொல்கிறாங்க. ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் விச் பொசஸ் டைமென்ஷன்ஸ் அண்ட் ஹேவ் கான்ஸ்டன்ட் வேல்யூஸ், அதை தான் சொல்கிறாங்க ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் விச் பொசஸ் டைமென்ஷன்ஸ் இருக்கும் அதுக்கு, ஆனால் அதோட ஆன்சர்ஸ் அந்த வேல்யூஸ் வந்து எப்படி இருக்கும்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்காது, எங்கேயுமே மாறவே மாறாது. ஸோ இப்போ ஹாவ் கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் ஆர் கால் டைமென்ஷனல் கான்ஸ்டன்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள்ஸ் ஆர் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் நம்ம மாற்ற முடியுமா, கிடையாது. ஸோ இப்போ அது அந்த வேரியபிள் வேல்யூஸ்க்கும் கான்ஸ்டன்ட் வேல்யூஸ்க்கும் அர்த்தம் புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? வேரியபிள்னால் அது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், ஆனால் கான்ஸ்டன்ட் அப்படின்னா அது நிலையாக இருக்கும், அது மாறவே மாறாது. ஸோ அப்போ இந்த மாதிரியான கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் கூட டைமென்ஷன்ஸ் கொடுத்துச்சு, டைமென்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அதுதான் டைமென்ஷனல் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் விச் பொசஸ் டைமென்ஷன்ஸ் அண்ட் ஹேவ் கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் ஆர் கால் டைமென்ஷனல் கான்ஸ்டன்ட்ஸ். எக்ஸாம்பிள் ஆஃப் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட், பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் எக்ஸெட்ரா. அடுத்தது டைமென்ஷன்லெஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லும்போது குவான்டிட்டிஸ் விச் ஹேவ் கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் அண்ட் ஆல்சோ ஹேவ் நோ டைமென்ஷன்ஸ். டைமென்ஷன்லெஸ் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், அது கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்கும் ஆனால் அது வந்து என்னது டைமென்ஷனை கொடுக்காது, டைமென்ஷன் இருக்காது அதுக்கு. So the quantities which have constant values and also have no dimensions are called dimensionless constants. Examples are pi, e, that is Euler's rule, numbers etc. இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன கிடையாது, dimensions கிடையாது, ஆனால் it have a constant values. அடுத்தது principle of homogeneity of dimensions. அதாவது ஒன்றும் இல்லைம்மா, left hand side right hand side ஈக்குவேஷனை நம்ம ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா it has same dimensional formula. லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு வந்து நமக்கு டைமென்ஷனல் ஃபார்முலா சேமாக கிடச்சிது அப்படின்னா அதுதான் வந்து பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜினிட்டி ஆஃப் டைமென்ஷன் சொல்கிறோம். ஹோமோ அப்படின்னாலே என்னது, ஒரே மாதிரி ஒத்த பண்புகள் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான். ஸோ இது வந்து மேபி ஆஸ்க் இன் 3 மார்க் ஆர் 5 மார்க் கொஸ்டின்.
The principle of homogeneity of dimensions states that the dimension of all the terms in a, இது 2 மார்க்ல கூட கேட்குறாங்க. The principle of homogeneity of dimensions states that the dimensions of all the terms, in a physical expression. இப்போ கீழே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். v squared equal to u squared plus 2as கொடுத்துருக்காங்களா. இப்போ இது வந்து அதான் physical expression சொல்கிறாங்க. So states that dimensions of all the terms v squared, u squared, as இது எல்லா டேர்ம்ஸும் in physical expression should be the same. அதில் வரக்கூடிய அந்த டைமென்ஷனல் ஃபார்முலா எப்படி இருக்குமா, சேமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த physical expression v squared equal to u squared plus 2as. இதோட எக்ஸ்ப்ளனேஷன் பின்னாடி ஒரு எக்ஸாம்பிள் சம்மில் கொடுத்துருக்காங்கம்மா, அது பார்ப்போம். இல்லைன்னா நீங்களே சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ வீக்கு என்ன ஃபார்முலா தெரியும் நமக்கு, LT இன்வர்ஸ் தெரியும். இங்கே ஸ்கொயர் பண்ணும்போது என்ன கிடைக்கும், L ஸ்கொயர் T இன்வர்ஸ் ஸ்கொயர்டுன்னு தெரியும். அதே தான் யூக்கும், யூ வந்து இனிஷியல் வெலாசிட்டின்னு அர்த்தம். அப்போ அதே தான் L ஸ்கொயர் T இன்வர்ஸ் ஸ்கொயர்னு கிடைக்கும். அடுத்தது 2as அப்படின்னு இருக்குங்களா. ஏ அப்படிங்கும்போது ஆக்சலரேஷன், அது உங்களுக்கு என்ன ஃபார்முலா, LT இன்வர்ஸ் ஸ்கொயர்ட். எஸ் அப்படிங்கும்போது டிஸ்பிளேஸ்மெண்ட் L அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ இது எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா போத் சைட்ஸ், லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரைட் ஹேண்ட் சைட் ரெண்டுமே வந்து நமக்கு டைமென்ஷனல் ஃபார்முலா சேமாக இருக்கும். அதை தான் சொல்கிறாங்க. v ஸ்கொயர்டுக்கும் L ஸ்கொயர் T இன்வர்ஸ் ஸ்கொயர்டு, u ஸ்கொயர்டுக்கும் L ஸ்கொயர் T இன்வர்ஸ் ஸ்கொயர்டு, ஆக்சலரேஷனுக்கும் L இன்ட்டு LT இன்வர்ஸ் ஸ்கொயர்டு இன்ட்டு எஸ் இருக்குது பாருங்கள். எஸ்னா என்ன அர்த்தம், டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்னு அர்த்தம். அப்போ இந்த எஸ்ஸுக்கு L சப்ஸ்டியூட் பண்ணால் L ஸ்கொயர் T இன்வர்ஸ் ஸ்கொயர்டு வந்து, அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரைட் ஹேண்ட் சைட் எல்லாத்துக்குமே ஃபார்முலா என்ன வருது, டைமென்ஷனல் ஃபார்முலா L ஸ்கொயர் T இன்வர்ஸ் ஸ்கொயர் தான் கிடைக்குது. அப்போ இதுலேருந்து இது என்னன்னு சொல்லலாம், பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜினிட்டி ஆஃப் டைமென்ஷன் அப்படின்னு சொல்லலாம். புரிஞ்சுதுங்களா? இது 3 மார்க்லேயே இல்லை 2 மார்க் கொஸ்டின்லேயே கேட்பாங்க. ஸோ தி பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜினிட்டி ஆஃப் டைமென்ஷன் ஸ்டேட்ஸ் தட் த டைமென்ஷன்ஸ் ஆஃப் ஆல் த டேர்ம்ஸ் இன் த ஃபிசிக்கல் எக்ஸ்பிரஷன் ஷுட் பி த சேம். ஃபார் எக்ஸாம்பிள் இன் அ ஃபிசிக்கல் எக்ஸ்பிரஷன் v squared equal to u squared plus 2as. மிஸ் சொன்னேன் இல்லைங்களா, இல்லைன்னா நீங்களே சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். அதை the dimensions of v squared, u squared and 2as are the same. 2as are the same and equal to என்ன ஃபார்முலா, என்ன டைமென்ஷனல் ஃபார்முலா கிடைக்குது, L ஸ்கொயர் T இன்வர்ஸ் ஸ்கொயர் தான் கிடைக்குது. ஸோ லாஸ்ட் டாபிக் இந்த மெத்தட்ஸ் ஆஃப் டைமென்ஷனல் அனாலிசிஸ், அதாவது யூசஸ் அண்ட் லிமிடேஷன்ஸ் ஆன் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் லிமிடேஷன்ஸ் ஆஃப் த மெத்தட்ஸ் ஆஃப் டைமென்ஷனல் அனாலிசிஸில் இப்போ யூசஸ் மட்டும் பார்த்துடலாம். அதாவது 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கம்மா. இது 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க, மார்க் பண்ணிக்காங்க. திஸ் மெத்தட் இஸ் யூஸ்டு டு, அதாவது இந்த டைமென்ஷனல் அனாலிசிஸ் டைமென்ஷனல் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கன்வெர்ட் a physical quantity from one system of units to another system of units. அதாவது நமக்கு இருக்கிறது 2 சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் தான். ஒன்று CGS சிஸ்டம், இன்னொன்று SI சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். இப்போ CGS சிஸ்டமில் நமக்கு வேல்யூஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதை எப்படி SI சிஸ்டம்க்கு கன்வெர்ட் பண்ணுறது, யூஸிங் திஸ் டைமென்ஷன், அதாவது டைமென்ஷனல் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி CGS சிஸ்டமில் கொடுத்த வேல்யூவை எப்படி SI சிஸ்டம்க்கு மாற்றுறது, இல்லை SI சிஸ்டமில் கொடுத்த வேல்யூவை எப்படி CGS சிஸ்டம்க்கு மாற்றுறது. புரிஞ்சுதுங்களா? அதுதான் கன்வெர்ட் பண்ணுறது. கன்வெர்ட் a physical quantity from one system of units to another. அடுத்தது இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, v squared is equal to u squared plus 2as. எல்லாத்துக்கும் டைமென்ஷனல் ஃபார்முலா எப்படி இருந்துச்சு, சேமாக தான் இருந்துச்சு. L ஸ்கொயர் T இன்வர்ஸ் ஸ்கொயர், L ஸ்கொயர் T இன்வர்ஸ் ஸ்கொயர், அகைன் L ஸ்கொயர் T இன்வர்ஸ் ஸ்கொயர். இப்போ இதுதான் செகண்ட் பாயிண்ட் சொல்கிறாங்க. செக் த டைமென்ஷனல் கரெக்ட்னஸ் ஆஃப் அ கிவன் ஃபிசிக்கல் ஈக்குவேஷன். கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஃபிசிக்கல் ஈக்குவேஷனோட டைமென்ஷன்ஸ் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு இந்த டைமென்ஷனல் ஃபார்முலா யூஸ் பண்ணுறாங்க. லாஸ்ட்டாக வந்துட்டு என்னென்னா, எஸ்டாப்ளிஷ் ரிலேஷன்ஸ் அமங் வேரியஸ் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். அப்போ எதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த வேரியஸ் நிறைய ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்க்கு இடையில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ தீஸ் ஆர் த 3 பாயிண்ட்ஸ் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டைமென்ஷனல் அனாலிசிஸ். இந்த 3 பாயிண்ட் புரிஞ்சிச்சிங்களா? கன்வெர்ட் a physical quantity from one system of unit to another, check the dimensional correctness of a given physical equation and establish the relation among the various physical quantities. அடுத்தது ஃபஸ்ட் ஒன், இதில் ஃபஸ்ட் ஒன் பார்க்குறோம். கன்வெர்ட் a physical quantity from one system of unit to another. ஸோ இப்போ இது வரைக்கும் டாபிக் போதுமா? நெக்ஸ்ட்டு கிளாஸில் இன்னொரு 2 pages தான் இருக்குது லெசன் முடியறதுக்கு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம அதை முடிச்சுட்டு செகண்ட் லெசன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.